Hi students, welcome to IC Academy. So, video அனைக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றிகள். செலக்ஷன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த JDO எக்ஸாம் ஆகட்டும், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும். இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டான ஒரு 75 நாள் தான் இருக்கு. இந்த 75 நாளைக்குள்ள டெக்னிக்கல் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா MBA க்கு 20 யூனிட் இருக்கும், JDO க்கு 10 யூனிட் இருக்கும். இந்த சிலபஸை படிச்சு, GS படிச்சு, மேத்ஸ் போட்டு பார்த்து, தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ரிப்பேர் பண்ணி சப்பா இவ்வளவு விஷயங்களை 75 நாள்ல பண்ணிட முடியுமான்ட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க மனசுக்கு, அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேர் மனசுக்குள்ளேயுமே ஓடிட்டு இருக்கும். ஓகே, இந்த வீடியோல அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்ல போறேன். இது உங்களுக்கான ஒரு வீடியோ, உங்களுக்காக என்ன பேசிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் கவனிங்க, நான் சொல்றது கொஞ்சம் காதுல வாங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணாத ஷேர் பண்ணுங்க. சேம் டைம் JDO மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த எல்லா எக்ஸாமுக்குமே ஆஃபர் போட்டிருக்கோம். கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மெட்டீரியல் PDF வேணாலும் வாங்கிக்கலாம், புக்கா வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா 8825643371 இல்லைனா 7738197281 இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர்ல கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, அதே மாதிரி புதுசா படிக்க போறவங்களுக்காக புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஓகே, அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி இல்ல, நீங்க எந்த அகாடமி போனீங்கனாலுமே கூட ஒரு 10 மெட்டீரியல் படிங்க, இன்னும் ஒரு 20-30 டெஸ்ட் போட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்க முன்னாடி கணக்கு பண்றீங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 நாள் தான் இருக்கு. 30 டெஸ்ட் போகணும்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 2 நாள் தான் டைம் இருக்கு. இப்ப 2 நாளைக்குள்ள ஒரு டெஸ்ட்டை படிச்சிட முடியுமா அப்படின்ட்டு நமக்குள்ள மனசுல ஓடிட்டே இருக்கு. ஸோ டெஸ்ட்டுக்கான சிலபஸே நம்மளால படிக்க முடியலன்னா எக்ஸாமுக்கு நம்மளால ப்ரிப்பேர் ஆக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிற விஷயம் ஒன்னே ஒன்று தான். இப்போ வந்து 2 நாள்ல ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை 2 நாளைக்குள்ள முடிக்க முடியுமான்னு மூச்சை போட்டு படிக்கிறீங்க. நான் தப்பு சொல்ல கரெக்ட் தான். ஆனா இன்கேஸ் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க படிச்சு முடிக்கலன்னா ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை எழுத மாட்டீங்க, டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் பண்றீங்க. நிறைய அகாடமில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுமே அதான் சொல்றாங்க. 2 நாள்ல அந்த டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. திரும்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த டெஸ்டையும் கரெக்டா படிக்காம அதுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு போக முடியாம அப்படியே நின்னுறீங்க, ஸ்டாகரிங் ஆகி. இதுதான் அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா, ஒரு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 70% சிலபஸ் தான், ஒரு 50% சிலபஸ் தான் படிச்சிருக்கீங்கன்னா ஓகே, அந்த டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம எல்லாருமே எக்ஸாம் அன்னைக்கு ஃபுல் சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணி தான் போய் எக்ஸாம் எழுத மாட்டோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் தெரியாதுதான். அப்ப இப்ப நீங்க ஒரு 50% 70% சிலபஸ் படிச்சிருக்கீங்கன்னா டெஸ்ட் எழுதிருங்க. அப்ப தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் போட்டுருவீங்க. தெரியாத கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது, அதை தான் நம்ம டெஸ்ட்ல கத்துக்கணும். அதனால படிக்கிறோமா படிக்கலையாங்கிறது முக்கியம் இல்ல, டெஸ்ட்டை இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? எவ்வளவு சிலபஸை படிச்சிருக்கீங்களோ அதுக்கு அந்த சிலபஸை படிச்சிருங்க, அதை டெஸ்ட்டை எழுதிருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சிம்பிளா படிச்சு முடிச்சிருந்த சிலபஸ்க்கு டெஸ்ட்ல நல்லா பண்ணிருவீங்க. அப்ப டெஸ்ட்ல சரியா பண்ணிருக்க முடியாது உங்களால கொஸ்டின்ஸ், அதை மட்டும் திரும்ப ஒரு ரீகால் பண்ணீங்க, முடிஞ்சு போச்சு. ரீகால் பண்ணிட்டு திரும்ப உங்களோட அந்த சிலபஸை கொஞ்சம் ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணீங்க போதும். இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போனீங்கனாலே ஓரளவு ஒரு 70 to 80% சிலபஸை முடிச்சு நம்மளால எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட் எழுதிங்கன்னா அதுல தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இருக்கும், தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டினா பண்ணிருங்க, தெரியாத கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டாதான் அதை நம்மள எக்ஸாம்லயே நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, அதனால சிம்பிளா இதான்ப்பா சிலபஸ், இதை மட்டும் படி. இந்த டெஸ்ட்டை எழுதுனாலே நீங்க பண்ண மாட்டீங்க, அப்புறம் எப்படி எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க, அப்புறம் எப்படி நம்மளால வேலைக்கு போக முடியும்? இதை இப்ப கூட நீங்க பண்ணல, இதுக்கு நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாம்லயுமே நீங்க அப்படிதான் பண்ணிட்டு வரீங்க. நான் ஃப்ரெஷரை சொல்லல, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நீங்க அப்பயே கிளியர் பண்ணிருப்பீங்களா? ஏன் கிளியர் பண்ணல? இதே தப்பதான் நம்ம திரும்ப 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 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்மளால எக்ஸாம் ஏன் கிளியர் பண்ண முடியலன்னா அதான் விஷயம். இங்க டெஸ்ட் போடுறதுங்கிறது அவசியம். டெஸ்ட்ல மார்க் வருது வரலங்கிறதெல்லாம் தாண்டி, அதாவது டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல ஒரு ஸ்டெப் தான். ஓகேவா? அதனால அந்த டெஸ்ட் போடுறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கரெக்டா எழுதிக்கிட்டே இருங்க. படிக்கிறது ஒரு சைட் போயிட்டே இருக்கணும், டெஸ்ட் ஒரு சைட் போயிட்டே இருக்கணும். ஷெட்யூல்ல கொடுத்துருக்க மாதிரி நீங்க டெஸ்ட்டை எழுதிக்கிட்டே வாங்க. சார் நான் படிக்கல சார், பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினை திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஓகே, அதனால நீங்க டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, நீங்க பாட்டு படிங்க. ஓகேவா? இன்னும் இருக்கக்கூடிய 60 நாள்ல ஃபுல் சிலபஸ், 75 நாள்ல ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாதுதான். ஓகேவா? நான் அது உங்களால முடியும் நான் ஹோப் கொடுப்பேன், விரும்பல, முடியாதுதான். ஒரு 60% 70% சிலபஸ் படிச்சாலுமே கூட அதை கரெக்டா படிங்க. நம்ம என்ன பண்றோமோ அதை பெர்ஃபெக்ட்டா இருக்கோமா அப்படிங்கறத மட்டும் பாருங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுல பெர்ஃபெக்ஷன். அதாவது நீங்க ஒரு 70% சிலபஸ் படிக்கிறீங்கன்னா அந்த படிச்ச சிலபஸ்ல எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால அடிக்க முடியுதா? அடிச்சுன்னா நீங்க வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இப்ப 200 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 150 கொஸ்டினுக்கான சிலபஸை நீங்க கரெக்டா படிச்சாலே 150 கொஸ்டின் அடிக்கணும். மீதி 50 கொஸ்டின்ல ஃப்ளூக்ல ஒரு 10 கொஸ்டின் அடிச்சா கூட போதும். 120 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகேவா? நான் சொல்றது கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க ஃபுல் சிலபஸையுமே அரைகுறையா படிக்கிறதுக்கு ஒரு சர்டைன் சிலபஸை கரெக்டா படிங்க. அதுல எப்படி கேள்வி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருங்க. 150 கொஸ்டினா 150 அடிங்க.
மீதி 50 கொஸ்டின்ல ஃப்ளூக்ல அப்படி இப்படினாலும் ஒரு 10-15 கொஸ்டின் தேரும். 165 கொஸ்டின்ங்கிறது நல்ல அட்டம் தான் 200. இதே தான் ஜிஎஸ்க்கும் ஃபாலோ பண்ண சொல்றேன். இதே தான் மேக்ஸ்லாம் நீங்க அடிச்சிடணும். மேக்ஸ்லாம் அடிச்சிடலாம். புரியுதா? ஸோ படிக்கக்கூடிய தியரி கண்டென்ட் நான் சொல்ற மாதிரி படிங்க. ஸோ அதனால எம்பிஏ இருந்தாலும் ஜேடிவா இருந்தாலும் வரப்புற நாட்கள் நினைச்சு பயப்படாதீங்க. எல்லாருமே உங்க கூட தான் ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஆரம்பிக்காம இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால படிங்க. நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கோர்ஸும் போயிட்டு இருக்கு. ஓகே, ஜாயின் பண்றவங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 7708197281. இது 8825643371. ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.